ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் 2 பாட்காஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இந்த ஐடி கல்ச்சர் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய இந்த அஃபையர்ஸ்லாம் இப்போ ப்ரிடாமினண்ட்டாக நிறைய வெளியே வருது, வெளியே தெரியுது. என்னோடய காதுக்கே 2-3 கதைகள் வந்துச்சு. அண்ட் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எனக்கு என்ன தோணுதோ நான் அதெல்லாம் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. அவங்களுக்கு இந்த லவ் மேலே நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த லவ் மேலே நம்பிக்கை வந்தாலும் அவங்க பாய் ஃப்ரெண்டு மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போதும் பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள் அப்போ தான் புரிய வந்துச்சு. அவங்க ஒர்க் பண்ணுறது ஒரு ஐடி கல்ச்சர். அந்த ஐடி கல்ச்சரில் அவங்க டெய்லியும் பார்க்குறது, கேட்குறது, அவங்க கண்ணு முன்னாடியே நடக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஒரு டிப்பிக்கல் டவுன் சவுத் பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு அந்த கல்ச்சர் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் அந்த பக்கம் ஐடி ஃபீல்டும் கிடையாது. நான் ப்ராப்பராக கார்ப்பரேட் ஆஃபீஸ் பக்கம்லாம் போய் ஒரு 15 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி இயங்கும், ஒரு கார்ப்பரேட்குள்ளெலாம் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டுலாம் தெரியாது. ஸோ திடீர்னு அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும்போது வித்தியாசமாகவும் ஷாக்கிங்காகவும் லலல்லா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை சொல்கிறேன், என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்குலாம் போய் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கிட்ட நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் பேசிப்போம்ல, மச்சான் இந்த மாதிரி ஒரு கதை தெரியுமா, சங்கர் இவனை வச்சுருக்கான், இது சங்கர் இவனை வச்சுருக்கானா, அவளை அவனை வச்சுருக்கானா, அவன் இவனை தான் வச்சுருக்கான், இன்னும் அவன் இவனை தான் வச்சுருக்கானா அப்படின்னு வடிவேல் விவேக் ஷாக் ஆகிற மாதிரி அவனுங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் என்னென்னமோ நடக்குது. என்னடா இன்னைக்கு இடி இடிக்குது அர்ஜுனு 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 இது சரி ஓகே. இது என்ன சொல்லிட்டு இருந்தேன், அர்ஜுனா இது இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு அந்த கணக்கெல்லாம் அதுதான் மேட்ருங்க. அதுக்கப்புறம் தான் கேட்கும்போது அப்படியே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. டோட்டலாகவே இப்போ ஒரு இன்விசிபிள் கல்ச்சர் மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஐடி ஃபீல்டு, அதுக்குள்ளே போயிட்டா ஐடின்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐடி அப்படின்னு சொல்ல வரல, அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்கிறனால அந்த ஃபீல்டு பேர் ரொம்ப வெளியே வருது தவிர்த்து மற்றபடி எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸ்லையுமே நார்மலாக ஒரு விஷயம் டெவலப் ஆகுது தான் போல். உண்மையாலுமே நீங்கள் ஜென்யூனாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த பேசுகிறேன் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நான் சொல்ல வர கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும், புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா எனக்குலாம் சரியான ஷாக்கிங் ஆச்சு. எப்படிரா வெளியே கேட்டால் ஒய்ஃபுங்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறீங்க, உள்ளுக்குள்ளே மறுபடியும் வாழ்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கும் தெரியுது எனக்கும் வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனால் ஐடி ஃபீல்டுக்குள்ளே இந்த கம்பெனிக்குள்ளே வந்தால் கூட சுற்றுறக்கு, வாங்கி தரக்கு, அப்பப்போ விட்டு வெளியே கூட்டின்னு போகிறக்கு, அப்புறம் சில விஷயங்கள், அது பல விஷயங்கள் அதெல்லாம் தனிப்பட்ட பர்சன் அவங்களோட எத்திக்ஸ் பொறுத்து, அவங்க வளர்ந்த விதங்கள் பொறுத்து சில விஷயங்கள் நடக்கும் தான். ஆப்வியஸாக சில விஷயங்கள் நடக்கும் தான். அந்த சில விஷயங்கள் நடக்கக்கூடாது, நம்மளே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில லூஸ் எண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ண முடியாதோ, இந்த அட்மாஸ்பியரில் இங்கே இருந்தால் அது பண்ண முடியுங்கிற சில லூஸ் எண்ட்ஸ் அங்கங்கே இருக்கும்ல. அந்த லூஸ் எண்ட்ஸ்லாம் நம்ம அது எத்திக்ஸை பொறுத்து, நம்ம வச்சுருக்க பவுண்ட்ரிஸை பொறுத்து. பட் அதையும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பிரெயின் வாஷ் பண்ணி டிசால்வ் பண்ணிட்டாங்க. இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க, உங்கள் மைண்ட் லெவலில் நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவுண்ட்ரிஸ்லாம் இல்லாமல் ஆஃபீஸ்குள்ளே இருக்கிற லவ் லைஃபுக்கும் ஈக்குவலாக டஃப் கொடுக்குறது, வெளியில் இருக்கிற மேரேஜ் லைஃபுக்கும் ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற, ரெட் டேப்லெட் ப்ளூ டேப்லெட் ரெண்டும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுலாம் எப்படிரா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே. என்னென்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டோட லவ்வர் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப நல்லவன் தான், ரொம்ப ஜென்யூன் தான், இஸ் சச் அ கைண்ட் பர்சன். இன்ஃபேக்ட் அவங்களே இந்த ரீல்ஸை சொல்லும் போது, என் ஃப்ரெண்டுக்கு கிடச்ச பாய் ஃப்ரெண்டை பார்த்தா இன்னும் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் எக்ஸிஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பையனை நமக்கும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவன் ஒரு நல்ல பையன். ஆனால் அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இவங்களை பிரித்து விட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் அவன் பண்ணது மிஸ்டேக் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. ஆப்வியஸாக கவன் படத்தில் சொல்கிற மாதிரி இப்போ விஜய் சேதுபதி சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் நான்லாம் சொன்னேன்னா ஜென்ரலாக இப்போ இந்த விஜய் சேதுபதி கூட ஏதோ ஃப்ளோவில் சொல்லுவார்ல, பாம்புனா கொத்த தான் செய்யும், ஆம்பளைனா சலனப்பட தான் செய்வாங்கிற மாதிரி அந்த பையன் பண்ணது தவறு தான். நான் சப்போர்ட் பண்ணி பேச வரல. ஆல்ரெடி ஒரு லவ்வரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன தவறுன்ட்டு அந்த பொண்ணு அந்த ரீல்ஸில் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஃப்ரெண்டை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பொண்ணு, நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன்ட்டு இந்த பையனை அப்ரோச் பண்ணி, இந்த பையன் சில தடுமாற்றங்கள்னால அந்த பொண்ணுக்கிட்ட சில விஷயங்கள் நடந்து அது எப்படியோ வெளியே வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்து இவங்க ஃப்ரெண்டு மன்னிக்கலாம் அப்படின்னு போகும்போது இந்தம்மா குறுக்கால வந்து கௌஷிக் குறுக்கால வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுருச்சேன். அதை ரீல்ஸாகவே போட்டிருந்தாங்க.
பிரித்து விடாமல் இருந்திருக்கலாம். சரி ஓகே, பிரித்து விட்டாங்கன்னு வச்சு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அவங்களும் நினச்சி பண்ணியிருப்பாங்க, கெடுதல் நினச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரித்து விட்டாங்கன்னு வச்சுப்போம். எப்படி ப்ரோ ஒருத்தன் ஏமாற்றிட்டு வந்து நிற்கிறா, நீங்கள் பிரித்து விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் கொண்டு போய் தவறாக எடுத்துக்காதீங்க. குப்பை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு பொண்ணு லிட்ரலாக அவங்க ஒய்ஃபு இன்னொரு பணக்கார பையன் கூட ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு அது மிஸ்டேக்கு தான், அது அவள் பண்ண தவறு தான் அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் ஏற்றுப்பாங்க. அந்த படத்துக்கு கீழேயோ அந்த படத்துக்கு வர விமர்சனத்துலேயோ யாருமே வந்து எப்படி நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம், அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிட்டால நீங்கள் எப்படி நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம், அவள் கிடக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கருத்தை பதிவு பண்ணல. அப்போது அந்த ஜெண்டருக்கு அது அப்ளை ஆகும்போது இந்த ஜெண்டருக்கும் அது அப்ளை ஆகலாம்ல. ஸோ நான் சொல்லும் போது மட்டும் அதை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பையன் தவறு பண்ணிட்டான், அது அந்த பொண்ணு மன்னிச்சு ஏற்றுக்கிற அந்த மனநிலைமையில் கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் ஒரு இன்செக்யூரிட்டி அந்த பொண்ணுக்கு டெவலப் ஆகிருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பையன் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு அந்த பொண்ணை பேசிஃபை பண்ணி அது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாஸ்ட்டு தவறு லொட்டு லோசுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாமே இவென்ச்சுவலாக அந்த நெகட்டிவ்லாம் கொஞ்சம் சப்ரஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி ஒரு சூரிய வம்சம் படத்தில் திடீர்னு பாட்டில் பணக்காரன் வர மாதிரி அவங்க லைஃப்லையும் வேறு சில இன்சிடென்ட்ஸ்னால அந்த பையன் இந்த பொண்ணு மேலே வச்சுருக்க அன்பை இந்த பொண்ணு உணர்ந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தவறுகள்லாம் மன்னிச்சு அந்த பையனும் அவன் பண்ண தவறை உணர்ந்து ரொம்ப லாயலாக நல்ல அந்த ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டியும் இருக்கும்போது பிரித்து விட்ருக்க வேண்டாமே அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து தான். அதுக்கப்புறமும் அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பையன் லோட்டு லோஸ்க்குங்கிறான் இல்லை அவன் அப்படி தான் அப்படின்னா கழட்டி விட்டு போகிறது தான் உசிதம். நான் அதை தான் தப்புன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஒரு பையன் மட்டும் ஏமாற்றிருந்தால் பொண்ணுங்க நாங்கள் எங்கே ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறதுக்குள்ளெலாம் வராதிங்க. அந்த பையன் அந்த டைமில் அந்த பையன் பண்ணது தப்பு தான். பட் இது இங்கே பையன் பொண்ணுங்கிறத பொறுத்தே இல்லைன்னு ஜஸ்ட்டு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஏன்னா அந்த குப்பை கதை படத்துலையும் இதுதான் கதை. பட் ஜெண்டர் ரிவர்ஸ் ஆச்சு. அந்த ஜெண்டர் ரிவர்ஸ் ஆகும்போது கேள்வி கேட்க தோணாத உங்களுக்கு இப்போ உங்கள் ஜெண்டர் பேசும்போது மட்டும் அந்த கேள்வி ரைஸ் அப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஜென்யூனாக சொல்லிக்கிறேன். ஏன் இதை இவ்வளோ தூரம் டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எந்த ஜெண்டரு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பேசணுங்கிறது என் இன்டென்ஷனே கிடையாது. ரொம்ப பொதுவாக காமனாக நான் பேசுகிறேன். பட் அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான திங்ஸ் வருதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி நான் கேட்டதை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் திங் பற்றி தான் நான் பேசுகிறேன். பட் அதை ரொம்ப நியூட்ரலைஸ் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேனே தவிர்த்து இவங்களே இப்படி தான் அவங்களே அப்படி தான். இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும் போதில் ஒரு மொட்டை ஒன்று கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிட்டு கேர்ள்ஸ் ஆர் லைக் திஸ், கேர்ள்ஸ்னால் இப்படி தான், கேர்ள்ஸ் ஆர் வெரி இடியட்ஸ், கேர்ள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அவனுக்கெல்லாம் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு சுற்றுவாளுங்க. நம்ம எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று அப்படியே லேசாக அது சம்டைம்ஸ் தெரியாமல் கூட கன்வே ஆகிருக்கும். இல்லை சம்டைம்ஸ் இதை ஜென்யூனாக கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணி நான் கன்வே பண்ணும்போது மிஸ்கன்வே கூட ஆகிருக்கும். அதை பிடிச்சி இப்போ இப்படி தான் கண்டென்ட் போடுவான், இவன் அச்சம் அதுவான் அதுதான் இதுவான் அப்படின்னு நொய்யும்பாங்க சில பேர் மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த சில பேர்த்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே வாழ்க்கை போயிட மாட்டிருக்கீங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத முதல்ல நிப்பாட்டணும் சொல்கிறேன் நான். ஸோ ஓவராலாக அந்த பொண்ணு சொன்ன கதையை இப்போ அந்த கதைக்குள்ளே வருவோம். ஸோ அந்த பையனும் அந்த ஐடி கல்ச்சருக்குள்ளே தான் ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணுது ஐடி ஃபீல்ட்லேயே இருக்கிற பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணும்போது இந்த பையன் லவ் பண்ணுற பொண்ணு இந்த பொண்ணுக்கும் தெரியும். அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பையன் உன் கூட சில தவறுகள் பண்ண வரான், சில ஸ்டெப்ஸ் முன்னாடி வைக்கிறான். அண்ட் ஆப்வியஸாக அந்த பையன்கிட்ட வந்து நீ அவளை பிரேக்கப் பண்ணிடு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கலாமா. அந்த ரீல்ஸில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன புரியலேன்னா, நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களோட கல்யாணத்தை பற்றின புரிதல், மேரேஜ் பற்றின புரிதல், அந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் எதுவுமே இல்லை அந்த பொண்ணுக்கு. நீங்கள் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி லைஃப்பை நீங்களே அட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த பையனை உங்களுக்கு ஜென்யூனாக பிடிச்சிருக்கு, பட் அது இன்னொருத்தியோடது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எத்திக்கலாக நீங்களே அவனை தூக்கி போட்டிருக்கணும், தூக்கி தூர வீசியிருக்கணும் போடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திஸ் வேர்ல்டு இஸ் வேஸ்ட். நம்ம நிறைய மனிதர்களை கடந்து வரதான் போகிறோம். அதில் நிறைய நல்லவங்க இருப்பாங்க, நமக்கு செட்டாக நம்ம ரேப்போவில் இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி அமைய தான் போகுது. அது இந்த யூனிவர்ஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது எப்படி ஒன்று அமையும். இவங்களுக்கு கமிட்டடுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு 2 விஷயம் அந்த இடத்துல. ஒரு பொண்ணாக அவங்களோட ஷூஸ்லேருந்து நான் கவனிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, அண்டு இன்னொருத்தி எப்படி இவனை சொந்தம் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு அந்த ஜாஸ்தியாக அது அந்த வரதுனால எப்படியாச்சும் இவனை நம்ம வழி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நம்ம எடுக்கிற ஸ்டெப்பில் அது ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டான ஒரு தப்பான தாட்டு. இன்னொருத்திக்கு எப்படி இவன் கிடைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான தாட்டு. சரி ஓகே, இப்போ நீங்கள் இந்த பையனை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, இவன் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டானே வச்சுப்போம்.
நாளைக்கு என்ன கேரண்டி இன்னொரு நல்ல பொண்ணுக்காக உங்களை விட்டுட்டு போக மாட்டான், இன்னொரு நல்ல ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு அழகான பொண்ணு உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு இன்செக்யூரிட்டிலேயே நீங்கள் அவங்க கூட வாழ்ந்துருவீங்களா? வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவங்க கக்கூஸ் போனால் கூட அந்த 5 நிமிஷம் கக்கூஸ் கேப்பில் செல்ஃபோனில் வேறு யாவ கூட சேட் பண்ணுறாலோ அப்படிங்கிற பயத்திலேயே நீங்கள் உட்காந்து வாழ்ந்துருவீங்களா? எப்படி ஒரு பொண்ணுக்கு அந்த அடாசிட்டி வருது, நீ லவ் பண்ணுற அவளை விட்டுட்டு வந்துரு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு? அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ப்ராசஸ்க்காக உனக்கு கொக்கி போடுறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இறங்கி போவேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஒரு விஷயம் பண்ணும்போது தான் எனக்கு நார்மலாகவே ஒன்று புரிஞ்சுது, இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு எதிரி இன்னொரு பொண்ணு தான். இதை எல்லா பொண்ணும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அந்த ஒரு சினாரியோவை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ மேரேஜ் உங்களுக்கு வேண்டாம். அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்க, அது நமக்குன்னு மட்டும் இருக்காங்க. அந்த வாழ்க்கை துணை கிட்ட நம்ம நிறையானா இந்த உலகத்திலே வாழ்க்கை துணை கிட்ட மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்ட்ரீமை ஷேர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் டச்சாக இருக்கட்டும், நம்ம ஸ்மெல்லாக இருக்கட்டும், குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட விரிங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த சதையோட அழகு தன்மையே போனதுக்கப்புறமும் அவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கின் தான். அப்போ அவங்க அந்தளவுக்கு இன்டிமேட்டான, அந்தளவுக்கு உங்களை பற்றி சோல்ஃபுல்லாக எல்லாமே எவ்ரிதிங் அவங்களோட எல்லாமே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது வந்து லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் வரும். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் உங்களோட எவ்ரிதிங் நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் தான் காமிப்பீங்க, அவங்க உங்ககிட்ட மட்டும் தான் காமிப்பாங்க. அது அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் வரும். அந்த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல கூட ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நாளைக்கு எனக்கு புரியல. ரெண்டாவது இன்னொரு பொண்ணோட ஷூஸ்லேருந்து கொஞ்சமாச்சு இந்த பொண்ணு யோசிச்சுருந்துருக்கலாம்ல. நாளைக்கு எனக்கு ஒரு லவ்வர் இருக்கான், அந்த லவ்வர் நான் நாளைக்கு ஐடி வேலைக்கே அமிச்சா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நாளைக்கு அவனை ஐடி வேலைக்கே அமிச்சாலும் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பொண்ணு அவனுக்கு பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம அவனை கொஸ்டின் கேட்போம், அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், ப்ரெஷர் பண்ணுவோம், நம்மளே நம்மளோட லைஃப்பை ரூயின் பண்ணிப்போம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சில பேசிக்கான எத்திக்ஸ் வேணும் அப்படின்ற அந்த பொண்ணு யோசிச்சிருக்கணும்ல. இது எல்லாமே இந்த ஐடி கல்ச்சருக்குள்ளே நிறையவே நடக்குது. ஓவராலாக நான் கேள்விப்படுறேன் தான், நான் ஜென்யூனாக சொல்லிக்கிறேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது மூலமாக, நான் இப்போ ஒரு பொண்ணு சொன்னேன்ல அவங்க சொன்ன கதைகள், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த இந்த ஒரு விஷயம், அந்த கல்ச்சரை மைண்ட் லெவலில் நார்மலைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு அர்ஜு, இதெல்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா கருமத்தையும் இங்கே நார்மலைஸ் பண்ண முடியாது. சில விஷயங்கள் பொதுவாக தப்புனா அது தப்பு தான். நான் கையை வீசி இப்படி தான் நடப்பேன், அது இன்னொருத்தன் கண்ணை குத்துது அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்னா அது பண்ண முடியாது. அது இன்னொருத்தன் கண்ணை குத்துது. அப்போ இன்னொருத்தியோட பாய் ஃப்ரெண்டை நீங்கள் இப்படி பண்ண ட்ரை பண்ணுறதோ, இல்லை இன்னொருத்தனோட கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் இப்படி பண்ண ட்ரை பண்ணுறதோ, அந்த ஆப்போசிட்டில் பிளைண்டாக ட்ரஸ்ட் வச்சுருக்க ஒருத்தங்களை அது குத்தும் தான். அது அப்போ தப்பு தான். தப்புனா தப்பு தான். தப்பை நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு கரெக்டுன்னு ஆயிடாது இல்லை. நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் தப்பு சரின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே சில விஷயங்கள் தப்புனா தப்பு தான். அதுதான் சொல்கிறேன்ல, காற்றுல கையை வீசி நடக்கிற சுதந்திரம் என்னோடது. நான் கையை இப்படி வீசி நடப்பேன், இல்லை இப்படி வீசி நடப்பேன், இல்லை டான்ஸ் ஆடிக்கிட்டே போவேன். ஆனால் அது இன்னொருத்தனோட கண்ணை குத்தாத வரைக்கும் தான் அது எனக்கு சுதந்திரம். நான் கையை வீசி நடக்கிறங்கிற பேரில் இன்னொருத்தனோட கண்ணை குத்துனேன் அப்படின்னா அது தப்பு. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு பின்னாடி நடக்கிறது தப்பு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்டலுங்கிற பேரில் ஒருத்தனை நம்ம ஒன்று பண்ணலேங்கிறக்காக நம்ம ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறோம், அதை இன்னொருத்தன் பண்ணலேங்கிறக்காக நம்ம அவனை தப்புன்னு நம்ம ப்ளேம் பண்ணுறோம்ல. இல்லை நம்ம ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போகாதவன் எல்லாம் தப்பு, நம்ம வெஜ்ஜு சாப்பிட்றோம், நான்வெஜ்ஜு கோழி அடித்து திங்கிறவன்லாம் தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல ஒரு பொதுவான விஷயங்களுக்கெல்லாம். அதெல்லாம் நொய்யின்னு அந்த ஸ்டாண்டில் எடுக்கக்கூடாது, அவனையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படியே கருமோ பிறந்த மேனிக்குன்னு சொல்ல வந்துட்டேன். சி அப்படி இல்லை, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிடணும், அது வேறு. பட் இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக தப்புடா. இன்னொருத்தியோட கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொருத்தியோட பாய் ஃப்ரெண்டை நீ உஷார் பண்ண ட்ரை பண்ணுற டோலி, இது தவறு. அதுவும் நீ உஷார் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா உங்களுக்குள்ளே ஏதோ சுச்சுவேஷனு, இப்படி ஒர்க் பண்ணுறேன் தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு அவன் கமிட்டடுன்னு தெரியும், நான் விலகி வந்துட்டேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், இல்லை நான் ஜென்யூனாக லவ் பண்ண அவன் ஏமாற்றிட்டான், அவன் ஏமாற்றி, இந்த மாதிரி சினாரியோ வேறு. அதோ ஆப்போசிட் பர்சன் ஏதோ தப்பு ஏதோ அது வேறு. பட் நீங்கள் வந்து அது கூட அதுவுமே வந்து இன் பர்சனாக அந்தந்த பர்சன்ஸுக்கு அது ஒரு லைஃப் டைம் ட்ராமா தான். அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் கூட நம்ம சில விஷயங்கள் சரி இவங்க ஏமாந்துட்டாங்க இல்லை ஏமாற்றப்பட்டிருக்காங்கும் போது அது வேறு. ஆனால் இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுற பையன்னு தெரிஞ்சு நீ லவ் பண்ணி அவனை உன்னோட ஹஸ்பண்ட் ஆக்கிறதுக்கு கொண்டு நீ வேலை பார்க்குற. அப்போ நாளைக்கு எப்படி உன் ஹஸ்பண்ட் மேலேயுமே ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் இது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ண முடியுமா அவனை? என்ன நம்பிக்கையில் அவங்க அப்படி பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அதை விட ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்னொருத்தியோட லவ்வர்
அப்போ அந்த பொண்ணுக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த சொசைட்டி சொல்லுதே தவிர்த்து அந்த பொண்ணுக்கு இவளும் துரோகம் பண்ணிட்டான். அவன் துரோகம் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டதும் இவ தான். இவனா வைஸ் வருஷா அது அங்கே மென்னையும் வச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், விமனையும் வச்சு யோசிச்சு பார்க்கலாம். இந்த கதையில் இவங்கிறனால நான் இவங்கிறேன். எப்படி அது வருது, எப்படி அது அந்த மாதிரி யோசிக்க தோணுது? இன்னொருத்தங்களோட பொருளை நம்ம கொண்டாடணும், நம்ம சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வரக்கூடாதுன்னா சின்ன வயசுலேயே இந்த பென்சிலை திருடிட்டு வரும்போது என்னை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சாங்க 1 மணி நேரம். இப்படி குழந்தை கொடுமை பண்ணுறீங்களே அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது. அன்னைக்கு விட்டேன் இன்னொருத்தன் பொருள் மேலே ஆசையை. அந்த மாதிரி இல்லை சில சினாரியோஸ் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, என் லைஃப் இப்போ அந்த பையனோட லைஃப்பில் வேறு பொண்ணே கிடையாது, வேறு பையனே கிடையாது, இல்லை ஒரு கமிட்மெண்ட்டே இல்லை கமிட்மெண்ட்டே இருந்தாலும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன். அது கூட ஏதோ ஒரு மாதிரி காதலியாச்சும் கேட்குற மாதிரி இருக்குங்கிறக்கா சொல்கிறேன். நாங்கள் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம், அப்போ இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி கூட நான் ஒரு கன்ஃபெஷன் படித்தேன். அந்த கன்ஃபெஷன் பற்றி வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்தி விடுங்க. அந்த ஒரு ஒய்ஃப் ஒரு கன்ஃபெஷன் எழுதியிருக்காங்க. அதை அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அந்த கன்ஃபெஷன் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை நான் ஃபுல்லாக படித்தேன். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். தேவையில்லாமல் நம்ம மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது, இது நம்மளை எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளை தேவையில்லாமல் யோசிக்க வைக்குது அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். அன்றைக்கி என்னமோ படித்து தொலைச்சிட்டேன் அதை. ஆனால் ஐயோ அந்த ஒரு மென்னோட ஷூஸ்லேருந்து என்னாலலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு லிட்ரலாக ஒரு அழகான ஃபேமிலி ஒரு அழகான ஃபேமிலி இந்த ஒரு சின்ன விஷயம், அதுவும் அந்த சரக்கடிச்சு ஒரு மாதிரி அது ஒரு கன்ஃபெஷன். அதை சொல்கிறேன். அந்த கன்ஃபெஷனில் அந்த சினாரியோ கூட நம்ம வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் டூர் போயிருக்காங்க, அங்கே ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அது மூலமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு, இட் லெட் டு சம் அதர் திங். பட் அதுக்கப்புறமும் நான் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணுன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மேரிட் விமன் இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அந்த கன்ஃபெஷனை படித்து அந்த கன்ஃபெஷன்லாம் மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில். இந்த ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அது ஒரு டைம் இந்த பாட்காஸ்ட்டில் பேசிவிட்டு அந்த கன்ஃபெஷனை நான் லெட் அவுட் பண்ணிடுறேன் என் மனசுலேருந்து. எனக்கே அது பெரிய ட்ராமாவாக இருக்குது. அது சொல்கிறேன் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில். இன்றைக்கி எனக்கு எனர்ஜி இல்லை, நம்ம வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் ஒன்று நாள் அந்த கன்ஃபெஷன் பற்றி பேசலாம். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு பாயிண்ட். பட் இதுதாங்க, நீங்களும் இந்த மாதிரி இந்த ஐடி ஃபீல்டில் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற கார்ப்பரேட் கம்பெனிஸில் இந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேட்குறீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத ஜென்யூனாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் என்ன எதுன்னு பார்க்குறேன். ஆனால் ஓவராலாக எனக்கு இதில் டேக்அவே லொட்டுலோஸ்க்கு இதெல்லாம் சொல்லணுன்ட்டுலாம் இல்லை. நான் ஒரு ஸ்டோரி படித்தேன், அந்த ஸ்டோரியை பற்றி அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சோ அது நார்மலாக ஜென்ரலாக பேசுகிறது தான் இந்த சேனலோட சாராம்சமே. ஸோ உங்களுக்கு நைட்டு தூக்கம்லாம் வரலைன்னா இதை போட்டு ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்க மட்டும் ஆரம்பிங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கலை, ஸ்லீப்பிங் பில் மாதிரி நம்ம சேனல். அதனால் நீங்கள் ஜாலியாக தூங்கலாம். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மிஸ்டர் மிதுன். டாடா பை பை, டாடா பாய்.